முதல்ல கெவின் ஓவன்ஸ் வர்றார். கெவின் ஓவன்ஸ் வந்து பேச ஆரம்பிக்க போகிற நேரத்திலேயே சிஎம் பங்கோட மியூசிக் வந்து சிஎம் பங்க் வர்றார். சிஎம் பங்க்கும் கெவின் ஓவன்ஸும் பயங்கரமான கான்ட்ரவர்சி உருவாக போகுதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னும் ஒரு 2 வாரத்தில் இவங்களுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது. சிஎம் பங்க் வரும்போது கெவின் ஓவன்ஸ் அந்த டாப் ஆஃப் த கார்னரில் உட்காந்துட்டு அங்கேருந்து இறங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. சிஎம் பங்கை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. சிஎம் பங்கு பேச ஆரம்பிக்கிறார். கெவின் ஓவன்ஸ் நீ பல குணம் கொண்டவன்றது எனக்கு தெரியும். ஆனால் நீ ஒரு கோலை இல்லைன்றதையும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயத்த நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதை நேருக்கு நேர் இங்கே சொல்ல வந்திருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை நைட்டில் நடக்கிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் யார் சாம்பியனாக இருப்பதுன்றது இங்கே ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால் நான் சொல்கிறேன், நீ போன வாரம் நான் உன்னை பின்னடியிலேருந்து சொன்ன குண்டன் சோம்பேறின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற. ஆனால் அது போன வாரம் பின்னடியிலேருந்து சொன்னதை இந்த வாரம் நேருக்கு நேர் உன் முகத்தை பார்த்து சொல்கிறேன். நீ ஒரு குண்டன், நீ சோம்பேறி, நீ ஒரு தடியன் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருமே ஒரே கம்பெனிக்காக தான் உள்ற வந்திருந்தோம். நீ ஒரு பெரிய ஆளாயிட்ட, நான் வந்து எனக்கான ஒரு பெரிய பேரை உருவாக்குறதுல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ பல விஷயத்தை செஞ்சிருக்கிற. சிஎம் பங்கு நீ ஒரு ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ ஒரு போலியான ஆள், நீ ஏமாத்துக்காரன், நீ மக்களை முட்டாள் பண்ணிக்கிட்டு இருக்கிற. நீ வந்து எந்த இதுக்குமே தகுதி இல்லை. நீ ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு கூட நீ வந்து பற்றி ஒன்று டிஷர்ட்டில் போட்டுட்டு வந்து நீ வந்து தப்பாக தான் பேசியிருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஆஸ்டினுக்கு எதிராகவே ரெசில்மேனியாவில் போட்டி போட்டிருக்கிறேன். உனக்கான அந்த வாய்ப்பு இன்னமும் கிடைக்கல. ஆனால் உன்னோட ட்ரீம் மேட்ச்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பங்க், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு நீ சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சோடனே ஓபா ஃபெமியை தான் சண்டைக்கு அழைச்ச. ஆனால் நான் வந்து நம்பர் 1 கண்டெண்டராக வந்திருக்கிறேன். அதை நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் வந்து நீ என்ன நினச்சிருக்கன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னை வந்து கேவலப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிற. கெவின் ஓவன்ஸ், உன்னை பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அதே போல தான் பிடிவாதக்காரனாகவும் சத்தமாக பேசுகிற மாதிரி தான் இப்போ நீ செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற. என்ன நீ காப்பி பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நான் உனக்கு ஒரே ஒரு எச்சரிக்கையை விடுறேன். டொர்னாண்டோவில் நடக்க போகிற, அதாவது கனடாவில் நடக்க போகிற டொர்னாண்டோவில் உன்னை நான் வந்து குண்டனை அடித்து வீழ்த்தி நான் சாம்பியனை ரீட்டைன் பண்ண போகிறேன். அதுதான் அடுத்த வாரம் நடக்க போகுது. நீ அதை கண்டிப்பாக பார்ப்ப அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு சிஎம் பங்க்.